பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, உங்களை முகமுகமாய் பார்த்து பல நாட்களானது. ஆனாலும் இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த லைவ் முகாந்திரமாய் நீங்கள் என்னை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள். உங்கள் வீடுகளில் நீங்கள் இருக்கிறீர்கள், ரொம்ப சந்தோஷம். சில பாடலை பாடி துதித்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை சொல்லி நான் உங்களை வாழ்த்த விரும்புகிறேன். உங்களை சீக்கிரத்தில் நான் பார்ப்பேன். அது சீக்கிரத்தில் நாம் ஒருவர் முகமுகமாய் நாம் பார்ப்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒன்றாய் சேர்ந்து ஒரு நாள் மிகுந்த மகிழ்ச்சியோடு நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். மன மகிழ்ச்சியோடு நாம் தேவனை துதித்து ஆராதிக்க போகிறோம். அந்த நாள் ரொம்ப சீக்கிரமா இருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே. ஆமென். இந்த லேசான உபத்திரம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். தேவனாகிய கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். நம்முடைய பலவீனத்தில் பலனை தருவார். உங்களை நான் வாழ்த்துகிறேன். தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஆமென். நான் ஜெபிக்க போகிறேன். God bless you. அன்பின் இரக்கங்களின் கிருபை நிறைந்த மகா பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் இந்த நாள் காலை ஆராதனை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவனுடைய மகிமை இறங்கி வருவதாக தகப்பனே, இந்த ஆரம்ப ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி பரலோக பிதாவே, இரக்கமுள்ள பிதாவே, மனதுருக்கமுள்ள பிதாவே, அன்பின் பிதாவே, ஜோதிகளின் பிதாவே, நீர் வருவீராக. ஆண்டவராகிய இயேசப்பா, நீர் வாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க வாங்கப்பா. தேவ தூதர்கள் எல்லாம் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருக்கட்டும். இந்த அன்பின் ஆராதனை இந்த காணிக்கையா உடைய கருத்துக்கு அர்ப்பணிக்கிறோம். உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து, சபையாய் சேர்ந்து, எல்லா வீடுகளிலும் ஒருமனமாய் சேர்ந்து உம்மை ஆராதிக்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே, எங்கள் சிறு இருப்பை மாற்றி விடுதலையோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு ஒரு நல்ல நாளை உருவாக்கி தாங்கப்பா. என் தேவன் மகிமைப்படுவீராக. பாடுகிற வாசிக்கிற பிள்ளைகள் பாஸ்டர் இம்மானுவேல் எஸ்தரம்மாக்கா ஜெபிக்கிறேன். எங்க சாமுக்கு அதிகமா ஜெபிக்கிறேன். அப்பா, உங்க ரத்தத்தில் என் பிள்ளைகளை மூடிக்கொள்ளும். நீர் கல்வார் ரத்தத்தில் மறைத்துக்கொள்ளும். ஆராதனை, சங்கீதம், அறிக்கை, கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா பிள்ளைகள் மேலும் உடைய அபிஷேகத்தை ஊற்றும். நீர் கிருபையாய் காத்துக் கொள்வீராக. மகிமையான ரத்தத்தில் மறைத்துக் கொள்வீராக. நீதியின் கரம் எங்களை பாதுகாக்கட்டும். பிதா மகிமைப்படும்படி கெஞ்சுகிறோம். எங்களுக்கும் ஊழியர்களுக்கும் சபைகளுக்கும் கொடுத்த எல்லா குடும்பங்களுக்கும் தேசத்துக்கும் விரோதமாய் போராடுகிற இந்த பொல்லாத வைரஸ் கொரோனாவை கர்த்தர் சுட்டெரிப்பீராக. ஒரு நல்ல விடுதலை தேவன் தருவீராக. நான் அக்கினியை போட வந்தேன் என்று சொன்ன கடவுள் மகிமையான ரத்தத்தில் எங்களை எல்லாரையும் மூடிக்கொள்ளுங்கப்பா. கொடுத்த எல்லா குடும்பங்களையும் மூடி மறைத்துக்கொள்ளும். காலை ஆராதனை கடவுளுக்கு பிரியமா இருப்பதாக, தேவனுக்கு மகிமையா இருப்பதாக. ஒவ்வொரு வீடுகளிலும் கர்த்தருடைய பிரசன்னம் நிரம்பி வழியேற்றும். கர்த்தர் மகிமைப்படுவீராக. தடைகள் எல்லாம் நீக்கப்படும். பிதாவே, உமக்கு மகிமையா இருப்பதாக. எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமான எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. மகோ வினுமா சில பாடலை பாடுவாங்க. பாஸ்டர் இமான் வாசிப்பார். நாம் எல்லோரும் கரங்களை தட்டி உங்கள் வீடுகளில் நீங்கள் சந்தோஷமாய் பாடும்படி உங்களை அன்பா கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். Praise the Lord. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடல் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கரங்களை தட்டி ஜோரா சந்தோஷமா கர்த்தரை நோக்கி நம்ம பாட போகிறோம். நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய புகழிடம் எல்லாமே நம்மளுடைய இயேசப்பா தான். ஹல்லேலூயா. என்
நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 நம்ம கர்த்தரையே நம்பி இருப்போம். ஹல்லேலூயா. நூற்றுக்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அவர் ஆராய முடியாத அற்புதங்களை செய்பவர், அவர் அற்புதத்தின் தேவன், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஆராய முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய முடியாத அற்புதங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அவரை அல்லாமல் நமக்கு வேற யாரும் இல்லை, அவரை அல்லாமல் நம்மளை பாதுகாக்க வேற யாரும் இல்லை. ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்தப்பா. 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 ஆமே. நம்ம யாவருமாய் அப்படியே முழங்கால் படியிட்டு இருக்கிற நம்ம வீடுல இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட்டு கண்களை மூடி கைகளை உயர்த்தி நம்ம எல்லாரும் குடும்பமாய் ஒரு குடும்பமாய் கர்த்தரை நோக்கி நம்ம எல்லாரும் துதிப்போமே. எல்லாரும் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திர பாட்டு எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம எல்லாரும் சொல்லலாமே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி. அப்பா வல்லமையின் ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா, ஏசப்பா எங்கள் நம்பிக்கையே, எங்கள் புகலிடமே அப்பா, எங்கள் கோட்டையே அப்பா. ஏசப்பா எங்கள் நம்பிக்கைக்கு குறியவரே உமக்கு நன்றி அப்பா. எங்க ஜெபங்களை கேட்கிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ஐயா ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி. எங்களுக்காக பரிந்து பேசுகிற தெய்வமே உமக்கு நன்றி. எங்களுக்காக ஜெபிக்கிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா விலையேற பெற்ற உங்க ரத்தத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. குற்றமில்லா இயேசுவின் ரத்தத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. குறைகளை போக்குற இயேசுவின் வல்ல ரத்தத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்காக கல்வாரியில சிந்தப்பட்ட இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இயேசுப்பா உமக்கு நன்றி அப்பா. எங்களை பாதுகாக்கிறது உங்க கிருபைப்பா. எங்களை பராமரிப்பது உங்க கிருபைப்பா. எங்க குடும்பங்களை பாதுகாப்பது உங்க கிருபை இயேசுப்பா. உங்க கிருபைப்பா, உங்க கிருபைப்பா, உங்க கிருபை இயேசுப்பா, உங்க கிருபை இயேசுப்பா. உங்க இரக்கம் இயேசுப்பா, உங்க அன்பு இயேசுப்பா, உங்க தயவு இயேசுப்பா. ஐயா உமக்கு நன்றி. உங்க கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உங்க கிருபைக்காய், உங்க அன்புக்காய், உங்க இரக்கத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா ஒன்றுமில்லா நேரங்களில ஐயா எங்களை பாதுகாக்கிறது அப்பா, எங்களை தூக்கி சுமப்பது ஏசப்பாவின் கிருபை. ஐயா உங்க கிருபை ஏசப்பா, உங்க கிருபை ஐயா. ஏசப்பா உங்க கிருபை ஐயா. தோளில் மேல அப்பா ஐயா ஒரு தந்தைய போல் எங்களை தூக்கி சுமப்பது உங்க கிருபை ஏசப்பா. உங்க கிருபைப்பா. உங்க கிருபைக்காய் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Amen. Hallelujah. I praise the Lord to everyone. And I greet you all in the blessed name of the Lord and Savior Jesus Christ. And today, as we church, bless you all with God's blessing and God's word today. All my family, everyone, I'm wishing you all, my dear church believers, you're all a good family to us. God will soon bring you all back to praise His name at this Holy Gospel Prayer Ministry. If you believe, come on, shout hallelujah the place where you are right now. Yes, God is going to do great wonders in this world. Every knee shall bow down and every tongue shall confess His name that He is a living Lord and He is a living Christ. And God can save me from all the disasters and all the diseases. Only God can do great miracles. Hallelujah. Share God's word to all the people. Hallelujah. Yes, I pray in Jesus' name that everything which came in the way, that's gonna be run in the way that came around to all this world.
Amen. We thank you, Lord. Hallelujah. Come on, let you all praise the Lord. Let you all close your eyes. And let you all bless the Lord for a few minutes. Hallelujah. We thank you, Lord. Oh, Jesus, we thank you, Lord. Hallelujah. We praise your name, Father. We thank you, Lord. We thank you, Lord. We thank you, Lord. We thank you, Lord. I greet you all again, my church. Hallelujah. I greet you all in the blessed name of the Lord and Savior Jesus Christ. Blessing be upon you, your family, and your entire business. Hallelujah. God is going to do great wonders in the name of Jesus, that everything which came in the way, that is going to run. Hallelujah. By His name, everything will destroy. By His name, everything will clear in the name of Jesus. There is still power in the name of Jesus Christ. We have been worshiping the Lord and the Savior Jesus Christ. Hallelujah. He's a King and He's Lord of Lords and He's a King of Kings. All the glorious things belongs to His name. We thank you, Lord. Hallelujah. Hallelujah. நல்ல கரங்களை நல்ல தட்டி அவரை நல்ல துதிங்களை கொஞ்ச நேரம் வாய் திறந்து நமக்கு நன்றியை பாடு. இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் என்னை உயிருள்ள ஒரு மகனாக கர்த்தர் வைத்திருக்கிறபடியால் அவருக்கு நல்ல நன்றி சொல்லுங்களேன். ஹalleluya. நமக்கு நன்றி அப்பா. அப்பா, இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் எங்களை ஜீவன் தந்து எங்களை பாதுகாத்திரே நமக்கு நன்றி சுவாமி. அப்பா, என் குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்திரே நமக்கு நன்றி அப்பா. எங்க சபையை நீங்க பாதுகாத்திரே நமக்கு நன்றி சுவாமி. ஆவியானவரே, எல்லா மகிமை உமக்கு ஒருவருக்கே அப்பா. ஹalleluya. நாள்தோறும் காக்கிறவர் அப்பா நீங்க. ஹalleluya. வாழ்நாள் முழுவதும் என்னுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு நடக்கிறவர் அப்பா நீங்க. ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா. எல்லா கனம் உமக்கே சுவாமி. எல்லா துதி உமக்கே அப்பா. எல்லா மகிமை உமக்கே ஒருவருக்கே. ஹalleluya. நீர் நல்லவர், நீ சகாயம் செய்கின்றவர் ஆவியானவரே. You are my helper Lord. எனக்கு உதவியாளவர் நீங்க தான்ப்பா. ஹalleluya. மருத்துவர் என்னை கைவிட்டு போலாம், மாத்திரை எனக்கு விடுதலை கொடுக்காமல் போகலாம், ஆனால் இயேசு ஒருவரே எனக்கு ஜீவனை கொடுக்கிறவர். இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே எனக்குள்ள ஜீவனை கொடுக்கிறவர். எனக்குள்ள இருக்கிற வியாதியை நிர்மூலமாக்குறவர் நீங்க மட்டும்தான் எனவரே. உண்மையான மருத்துவர் நீங்க மட்டும்தான்ப்பா. உமக்கு நன்றி அப்பா. அவர் நல்ல ஸ்துதிகளை கொஞ்ச நேரம் வாய் திறந்து அங்க இங்க வேடிக்கை பார்க்காதபடி ஹalleluya. அப்பா என் மத்தியில நிற்கிறார். ஓ ஹalleluya. அவர் எனக்கு முன்பாக வாசம் செய்கிறார் என்று ஒரு பயத்தோட அவரை துதிங்க. ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. ஜீவனை தருகின்றவரே. ஹalleluya. வியாதிகளை சுகமாக்குறவரே. இந்த கொரோனா வைரஸை கர்த்தர் நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறீங்க அப்பா. உமக்கு நன்றி சுவாமி. உமக்கு நன்றி அப்பா. எங்க இந்தியா தேசத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உமக்கு நன்றி. ஹalleluya. ஜீவனை கொடுங்க ஆவியானவரே. ஹalleluya. உயிர் இல்லாதவங்களுக்கு ஜீவனை கொடுங்க. பயம் இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய ஹalleluya கிருபை கொடுத்து அந்த பயத்தை எடுத்து போடுங்க அப்பா. உமக்கு நன்றி அப்பா. Oh, we thank you, Lord. Hallelujah. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தேனே. வானம் பூமியும் என்ன கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. என்ன கடங்கா நன்மைகள் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஹalleluya. இந்த பாடலை பாடும்போது நல்ல கரங்களை தட்டி நம்ம இந்த பாடலை பாடி கர்த்தரை நம்ம துதிப்போமே. ஹalleluya. Come on everybody, praise the Lord. நன்றி ஆவியானவரே.
எனக்கு ஒத்தாசை வாழும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வாழும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். மாலைகள் பெயன்றாக தீடினோ, நீலை மாறி புவி என்றிடினும். மாலைகள் மயன்றாக தீடினோ, நீலை மாறி மாறிடுமோ, மாறிடுமோ அவள் கிருபையினாலும் ஆறுதல் எனக்காவளே. மாறிடுமோ அவள் கிருபையினாலும் ஆறுதல் எனக்காவளே. மாறிடுமோ சொல்லுங்க, ஓ மாறிடுமோ அவள் கிருபையினாலும் ஆறுதல் எனக்காவளே. ஜீசஸ் மாறிடுமோ அவர் கிருபையினாலும் ஆறுதல் எனக்காவல். நல்லா தலைக்கு மேல கரங்களை தட்டி, எனக்கு ஒத்தாசை வரும். வல பக்கத்தில் நிழல், வல பக்கத்தில் நிழலாக என்னை வலுவாமல் காப்பவர் ஜீசஸ். வல பக்கத்தில் நிழலாக எங்களை வலுவாமல் காப்பவர் நீர் ஒருவரே ஆவியானவரே. ஓ சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே அப்பா. ஓ சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வாழும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஆவியானவரே, எனக்கு ஒத்தாசை வாழும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓட்டாய் என்னை காக்கும். ஒரு முக்கியமான ஒரு பாடல் பாடுங்க. என் காலை தள்ளாட ஓட்டாய் என்னை காக்கும் தேவன் ஒரு மீண்டுமாய் சொல்லாம, என் காலை தள்ளாட ஓ என்னை காக்கும் காலை தள்ளாட ஓட்டாய் என்னை காக்கும் உறங்கார் சூரியன். இஸ்ரவேலை காக்கின்றவர், இஸ்ரவேலை காக்கும் நாள் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நாள் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். Oh Jesus, we bless your name, Lord. Oh, thank you, Lord. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே. ஹalleluya. எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆவியானவரே. ஓ ஹalleluya. என் குடும்பமாய் உம்மை துதிக்கின்றோமே.
அப்பா என் குடும்பமாய் உம்மை பாடுகின்றோமே. எங்க அறைக்குள் இறங்கி வந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே ஹalleluya ஹalleluya எங்க மத்தியில் இறங்கி வந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிக்கின்றோம், உம்மை நாங்கள் பாடுகின்றோம். ஆவியானவரே இயேசு நல்லவர் என்று நாங்கள் சொல்லிட்டே இருக்கோமே. ஓ நீங்கள் மிகவும் நல்லவர், சர்வ வல்லவர், எங்களுக்கு போதுமானவர் அப்பா. நீங்க உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. Oh, we thank you, Lord. Hallelujah. Amen. Hallelujah. நன்றி அப்பா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் துதிப்போம். Hallelujah. We thank you, Lord. Come on, everybody, bless the Lord. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். Hallelujah Hallelujah Hallelujah. Come on, பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். Hallelujah Hallelujah. பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். செய்யும் praise the Lord. வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மையின் தேவனே உண்மையின் தேவனே உறக்கம் நிறைந்தவர். ஹalleluya. உண்மையின் தேவனே உறக்கமும் நிறைந்தவர். எங்களை காப்பவர். நீர் உறங்குவதில்லையே. எங்களை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். Hallelujah Hallelujah Hallelujah. பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். Hallelujah Hallelujah. பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி நன்றி அப்பா. நமக்கு நன்றி அப்பா. நமக்கு நன்றி அப்பா. We thank you Lord. We thank you Lord. நல்ல கரங்களை தட்டு. ஹalleluya. கர்த்தர் எனக்கு முன்பாக வாசம் செய்கிறார் என்கிற ஒரு பயத்தோடு அவரை பாடுங்க. ஹalleluya ஹalleluya. இயேசு எனக்குள் வாசம் பண்ணுகிறவர். ஹalleluya. இயேசுப்பான்னு சொல்லும் பொழுது அவர் இறங்கி வருகின்றவர். அவருக்கு முன்பாக நிற்கிற உன் குடும்பம், கர்த்தர் உன் குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். பிரியமான தேவஜனமே, ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Oh, thank you Lord. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இருக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இருக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே
உம்மை பாடுகின்றோம் உம் நாமம் துதிக்கையிலே. என் உயிரான என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஓ, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். Oh, hallelujah. Oh, ha, 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 ha. Hallelujah. Ha, 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 ha. Hallelujah. Ha, 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 ha. Hallelujah. Amen. Give thanks to the grateful Lord. Bless your name, Lord. Thank you for coming in the midst of us, Lord. Thank you for great presence of anointing upon me and my family, upon entire church congregation believers, Lord. I pray God's healing and blessing be upon all the people. Right now, in the name of Jesus, said, every fear which has been affected the family, that's gonna be demolished from your name, Lord. We rebuke everything by your power, Lord. A victory in the blood of Jesus. Let's God's blood come upon all the people's life, Lord. Isaiah 41:10. Fear not, for I am with you. Yes, God tells you all that. Fear not, for I am with you. God is with you all. And God bless you all. Thank you, Lord. We all pray and receive blessing from your name. We pray in Jesus' name. Hallelujah. Amen. Thank you, Lord. Hallelujah. ஆண்டவர் இரட்சகருமான எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை ஆராதனை வழியில கூட கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்டிருக்கிற சங்கீதம் 112 அதிகாரம். இந்த 112 அதிகாரத்தை மிகவும் நேர்த்தியாய் வாசிக்கும்படி அற்புதமாய் எங்க பாஸ்டர்மா எஸ்தரை நான் அழைக்கிறேன். இந்த சங்கீதம் 112 ஏன் பாஸ்டர் வாசிக்கிறீங்க என்று நீங்கள் கேட்கலாம். இது நிச்சயமாய் உங்கள் வீடுகளிலே ஒரு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகும்படி இதை நாங்கள் வாசிக்கிறோம். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. வாசிக்கும் போது எழுந்து நின்று நாம் வாசிப்போம். தேவன் மகிமைப்படுவாராக. ஆமென். சங்கீதம் 112. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ಅವನ ಸಂತಾನವು ಲೋಕದಲ್ಲಿ ಬಲಿಷ್ಠವಾಗುವುದು, ನೀತಿವಂತನ ವಂಶವು ಶುಭ ಹೊಂದುವುದು. ஆஸ்தியம் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். ಯಥಾರ್ಥರಿಗೆ ಕತ್ತಲಲ್ಲಿಯೂ ಜ್ಯೋತಿಯು ಮೂಡುವುದು, ದಯವು ಕನಿಕರವು ಉಳ್ಳವು, ನೀತಿ ಉಳ್ಳ ದೇವರೇ ಆ ಜ್ಯೋತಿ. இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். ಅವನು ಎಂದೂ ಕದಲುವುದಿಲ್ಲ, ನೀತಿವಂತನನ್ನು ಯಾವಾಗಲೂ ನೆನೆಸುವರು. நிர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படேன், அவன் இருதயம் கர்த்தரை நம்பಿ திடனாயிருக்கும். ದುಷ್ಟರಿಗಾಗುವ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ಕಣ್ಣಾರೆ ಕಾಣುವೆಂಬ ಭರವಸೆಯಿಂದ ಅವನ ಮನಸ್ಸು ದೃಢವಾಗಿದೆ, ಹೆದರುವುದೇ ಇಲ್ಲ. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ಅವನ ಕೊಂಬು ಮಹಿಮೆಯಾಗಿ ಉಯರ್ತಪடும். ಕಡೆಸಿ ವಚನಂ ಯಾವರು ಕೊನೆಯ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಓದೋಣ. ದುಷ್ಟನು ನೋಡಿ ವ್ಯರ್ಥಪಡುವನು, ಅವನು ಹಲ್ಲು ಕಡಿಯುತ್ತ ಲಯ ಹೊಂದುವನು, ದುಷ್ಟರ ನಿರೀಕ್ಷೆಯು ಭಂಗವಾಗುವುದು. ಆಮೆನ್, ಆಮೆನ್. ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು.
சங்கீத பகுதியில் ஏசப்பா ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். Thank you. God bless you. ஒரு பாடலை பாடப்போகிறோம். பின்பு நான் ஒரு நல்ல இன்றைக்கு என்ன பேச வேண்டும் என்று சொல்லி நான் கர்த்தரிடத்தில் கேட்டு இதை நான் பேசும்படி வந்திருக்கிறேன். எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்ல வேண்டுமோ அப்பெல்லாம் நான் குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது ஜெபிப்பேன். ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபித்து கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை தான் உங்கள் மத்தியில் நான் கொண்டு வருவேன். கேட்கிற ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். மணிக்கணக்காய் பேச முடியாது, சுருக்கமாய் தான் பேச முடியும். கேட்கிற நீங்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாறும்படி இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த சங்கீத பகுதியில 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்படி கேட்கிறேன். 112ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் வீடு, உங்கள் குடும்பம், வாழ்த்துக்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். சோ அகல ஒரு பாடலை பாடி இது இன்னொரு முறை இந்த முழு பிரசங்கத்தை நான் செய்ய இருக்கிறேன். என்னை வாழ வைக்கும் தெய்வந்தா இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வந்தா இயேசு, நம்மை வாழ வைக்கும் தெய்வந்தா இயேசு, நம்மை வழி நடத்தும் தெய்வந்தா இயேசு. இந்த பாடலை பாடும்போது நீங்கள் எல்லாரும் முன்பாக வருகிறது எனக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது. இந்த பாடலை நான் பாடும்போதெல்லாம் சபையில நீங்கள் எல்லோரும் ஒவ்வொருவராய் முன்பாக வருவீர்கள். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் இந்த இடம் சபை, அதாவது மந்தையை பெறுகிறதை போல என் தேவனாகிய கர்த்தர் மனிதனை பெருக பண்ண போகிறார். சபை எல்லை கர்த்தர் விரிவாக்க போகிறார். சபை எல்லையை கர்த்தர் பெரிதாக்க போகிறார். மிகுந்த ஒரு எழுப்புதல் காலத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். ஆமென். என்னை வாழ வைக்கும் தெய்வந்தா இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வந்தா இயேசு, நம்மை வாழ வைக்கும் தெய்வந்தா இயேசு, நம்மை வழி நடத்தும் தெய்வந்தா இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கலக்கம் இல்லை, எனக்கு கவலை இல்லை, கர்த்தர் என்னை பராயிருக்கிறார். கலக்கம் இல்லை, எனக்கு கவலை இல்லை, கர்த்தர் என்னை பராயிருக்கிறார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வார். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வந்தா இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வந்தா இயேசு, நம்மை வாழ வைக்கும் தெய்வந்தா இயேசு,
நம்மை வழி நடத்தும் தெய்வம் தான் இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை ஆமென் கொண்டாடுவோம். பிரியமான தேவ பிள்ளையே, மூன்றாம் வசனம் சொல்லுகிறது, அவன் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அவன் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும். இந்த நாளிலே உன் வீட்டில் இருப்பது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அவன் வீட்டில் நீ இருக்கும் வீடு அது ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உள்ள வீடாய் மாறட்டும், மாறப்போகிறது. அதற்குத்தான் முன்குறித்த நாட்களுக்குள் கர்த்தர் உன்னை உன் அறைக்குள் உன் இல்லத்துக்குள் அவர் வைத்திருக்கிறார். இதை காண்கிற தேவ பிள்ளையே, உன் இல்லத்தில் ஏன் கர்த்தர் வைத்திருக்கிறார்? நிறைய பேர் எனக்கு போன் பண்றாங்க, பச ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், பச கூடி கூடி நாங்க ஜெபித்து கொண்டிருக்கிறோம், பச நாங்க சும்மாவே இல்லை, இப்பெல்லாம் நாங்க நிறைய வேதத்தை வாசிக்கிறோம், நாங்க நிறைய குடும்பமா நாங்க ஜெபிக்கிறோம். எஸ், இதுதான் தேவன் எதிர்பார்த்தார், இதுதான் தேவன் விரும்பினார். இன்னைக்கு நிறைய பேரு குடும்பம் குடும்பம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்தார்கள். மனைவியோடு பிள்ளைகளோடு பேசாதவர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கு எல்லாரும் குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. மிகுந்த சந்தோஷம். ஆமென், ஹல்லேலூயா. குடும்பமாய் உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்க, அது பெருந்த சந்தோஷம். நிறைய வீட்டுல குடும்ப ஜெபம்னா என்னன்னு தெரியாம இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்களா எல்லார் வீட்லயும் குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஜெபம் நடக்குது. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. எனக்கே எவ்வளவு சந்தோஷம்னா கர்த்தருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு பாருங்க. ஆமென் சொல்ல மாட்டேமா? நான் அடிக்கடி சொல்வேன், குடும்பமா உட்கார்ந்து ஜெபிங்க, நல்லது நல்லது என்று. இங்கே ஒரு குடும்பத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இது உங்களுக்கு தெரியும், ஆனாலும் அந்த ஒரு நல்ல குடும்பத்தை குறித்து அறிமுகப்படுத்தி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கு இந்த பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எப்ப பாஸ்டர் நமக்கு விடுதலை? நிச்சயம் விடுதலை உண்டு, நிச்சயம் விடுதலை உண்டு. விடுதலை இல்லாமல் போகாது, விடுதலை உண்டாகும். ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு விடுதலை உண்டாகும். சோ இங்கே ஆதியாகமத்தில் அற்புதமான ஒரு குடும்பத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? 6 8ஆம் வசனத்தை வாசிப்போம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். போதும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. பவுலுக்கோ கர்த்தர் சொல்லுகிறார், பவுலை பார்த்து, என் கிருபை உனக்கு போதும். நோவாவுக்கு கர்த்தர் சொன்னார், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. பவுலுக்கோ, பாதிக்கப்பட்ட மனிதனுக்கோ, தன் சரீரத்தில் வேதனையோடு இருக்கிற ஒரு மனுஷன், அப்போஸ்தலனாகிய பவுல், அந்த பலவீனம் நீங்கும்படி தினந்தோறும் 3 வேளை ஜெபிக்கிறார். அப்படிப்பட்ட மனிதன் நோவா உலகத்தில் பார்க்கும்போது, அதாவது 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், தன் பூமியிலே
மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருக்கு விசனமா இருந்தது. கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்ய கடவுள் தமது பிள்ளைகளை பூமியில் வைத்திருந்தார். அவருக்கு பிரியமாய் வாழ, அவருக்கு சித்தமானதை செய்ய, அவர் நாமத்தை உயர்த்த. படைத்த மனிதர்களிலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதருக்கும் கர்த்தருடைய கிருபை உண்டு. ஒரு மனிதனையும் கர்த்தர் விட மாட்டார். எல்லாரையும் கர்த்தர் காப்பாற்றுவார். எல்லாருக்கும் கர்த்தர் நல்ல பாதுகாப்பை கர்த்தர் தருவார். பவுலை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். இவர் ஜெபிக்கிற மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தர் நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னார், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். என் பலன் பூரணமாய். ஆகையால இந்த நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் ஏன் கிருபை கிடைத்தது? 9ஆம் வசனம் 6-9. நோவா தன் காலத்தில் நீதிமானும் உத்தமமாய் இருந்தான். தேவன் ஒரு மனிதனிடத்தில் எதிர்பார்ப்பது உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்தான். யோவನು ಅಗ್ನಿವಿಷದೆಲ್ಲ ನೋವನ್ನು ಮಾಡಿದನು. கடவுள் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அவன் செய்கிறவனாய் காணப்பட்டான். கீழ்ப்படிதல் தேவனுடைய சமூகத்தில். உன் குடும்பம் இருக்க தேவன் விரும்புகிறார். முதலாவது தேவன் சொல்லுகிறதை நீ கேட்க அவர் விரும்புகிறார். நோவா கர்த்தர் சொன்னபடி எல்லாம் கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி எல்லாம் தன்னை வாழ தன்னை அர்ப்பணித்தான். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, தேவன் நோவாவுக்கு சொன்ன காரியங்களிலே மிகவும் மகிமையான வார்த்தைகளை சொல்லி உங்களை நான் வாழ்த்த விரும்புகிறேன். 7ஆம் அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டாரும் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள். நீயும் உன் வீட்டாரும் பேழைக்குள் பிரவேசிங்கள். அந்த வீட்டுக்குள் உன் குடும்பம் பிரவேசிக்கட்டும். உன் குடும்பம் மிக முக்கியமானது. இன்னைக்கு குடும்பம், எனக்கு தெரிந்த எத்தனையோ ஊழியக்காரன் கூட தெரியும், குடும்பத்தோடு இருக்கவே மாட்டாங்க. எத்தனையோ சகோதர சகோதரிகள் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, பகலெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய வேலை வேலை வேலைன்ட்டு போயிட்டே இருப்பாங்க, வீட்டை பார்க்கவே மாட்டாங்க. ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க வீட்டில் ஒரு குழந்தைய பார்த்துக்க அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்களா. இந்த அம்மா அந்த வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்களா. அவங்களுக்கு நாங்கள் 10,000 உங்களுக்கு சம்பளம் தரோம், கணவனும் வேலைக்கு போகிறாரு, நானும் வேலைக்கு போகிறேன், ஸோ எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை ஒரு 2 வயசு குழந்தை இருக்குது, அதை நீங்கள் பாதுகாத்துக்கணும். அவங்க காலையில் வேலைக்கு போனாங்களா, நைட்டு ஏர்போர்ட்லேருந்து வர 10 மணி 11 மணி ஆகுமா. இவங்க நைட்டு வரும்போது குழந்தை தூங்கி இருக்கும், காலையில் போகும்போது குழந்தை தூங்கிட்டு இருக்கும். இருட்டோடு போயிடுவாங்க, இருட்டோடு வருவாங்க. இந்த குழந்தை யார்கிட்ட வளருதுன்னா அந்த வீட்டில் செய்கிற அந்த அம்மா கிட்ட அந்த குழந்தை வளருது பாருங்க. பாசமே தெரியாமல் அந்த குழந்தை வளருது. தாய் பாசம் என்ன, தகப்பனுடைய பாசம் என்ன தெரியாது. யாரு உணவு கொடுப்பது? அந்த வீட்டில் செய்கிற வேலை செய்கிற அம்மா, அந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்த ஒரு தாய். அந்த தாய் என்னிடத்துல சொல்லுவாங்க, அப்பா 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க, நான் கூட சண்டே அவங்க லீவ் கொடுத்தா தான் நான் அழைத்துக்க வர முடியும், எனக்கும் டைம் இல்லைப்பா. அவங்களும் வீட்டில் இருக்கும் போது தான் எனக்கு லீவ் கொடுக்குறாங்க. அந்த குழந்தை என்னை விட்டு அப்பா அம்மா கிட்டே சாப்பிட மாட்டேங்குது, என்கிட்ட தான் அந்த குழந்தைய சாப்பிடுது. ஏன்னா அவ்வளோ பாசமாக இந்த வீட்டு வேலை செய்கிற அம்மா
பாசத்தை ஊற்றி அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. பெத்தவங்களுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும். இன்றைக்கு அந்த பெத்தவங்க வேலை செய்யறவங்களுக்கு லீவ் கொடுத்து அந்த குழந்தையோட சந்தோஷமா இருக்கிறாங்களா? அல்லேலூயா. அந்த பிள்ளையோட அந்த பெத்த தாய் தகப்பன் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறாங்களா? அந்த குழந்தை இப்பதான் பாக்குது அப்பா அம்மா யாருன்னு. அப்பா அம்மா பாசத்தை இப்பதான் அந்த குழந்தை பாக்குது. அப்போ நோவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நோவா, நீயும் உன் வீட்டார் அனைவரும் அந்த பேழைக்குள் பிரவேசிங்கள். அந்த பேழைக்குள் நீ பிரவேசிக்கணும், அதுக்குள்ள நீ இருக்கணும். ஏன் இருக்கணும் அப்படின்னா பைபிள் சொல்லுது, எடுத்து வாசிப்போம். எனக்கு பிரியமானவர்களே, அதே 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் உள்ள பிரவேசித்தின. அப்பொழுது கர்த்தர் உள்ளே பூட்டி கதவை அடைத்தார். நீ வீட்டுக்குள் போப்பா என்று சொல்லி வீட்டுக்குள் நோவாவை வைத்து தேவன் கதவை அடைத்தார். மிக அழிவு வரப்போகுது மக, ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகிறது. நீ வீட்டில் இருக்கணும். இன்னைக்கு பிரசங்கம் என்ன தெரியுங்களா? நீங்க வீட்டில் இருக்கணும். ஆமாங்க, வீட்டில் இருந்து பாருங்க, துதித்து பாருங்க, ஜெபித்து பாருங்க. ஏன் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, வாசிங்கள் மத்திய 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். கவனிங்க, ஒரு மனிதன் வீட்டில் இருக்கும்போது என்ன நடக்கும்? 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார். என்ன மாதிரி வசனம் தெரியுங்களா? நீயோ உன் அறைக்குள் உன் அறையை பூட்டிக் கொண்டு, என் வாழ்க்கையில ஜபம் 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 ஜபமே ஜெயம். எப்ப பார்த்தாலும் சரி, எனக்கு நேரம் கிடைத்தா நான் முழங்கால் படிட்டு ஜெபிப்பேன். நான் தனியா ஜெபிப்பது நிறைய நேரம். என் வாழ்க்கை தனி ஜெபம், நிறைய தனி ஜெபம். தனியா உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்துல மணிக்கணக்காய் நான் ஜெபிப்பேன். பரலோக பிதாவை நோக்கி பார்த்து ஜெபித்திருக்கிறேன். அவர் வெளியரங்கமா எனக்கு பதில் அளித்திருக்கிறார். மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை காணும்படி என் தனி ஜெபத்தில் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போதெல்லாம் வெளியரங்கமான அற்புதங்களை நான் கண்டிருக்கிறேன் கண்ணால. அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? என் அறையை பூட்டிக் கொண்டு நோவா உள்ளே வைத்து கர்த்தர் அறையை பூட்டினார். அழிவு வரப்போகிறது, ஆபத்து வரப்போகிறது, நீ உள்ளே போ. சினம் கடந்து போக மட்டும் நீ உன் அறைக்குள் இரு, உன் வீட்டுக்குள் இரு என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் வீட்டுக்குள் வைத்து அவன் அறையை சாத்தினார். ஏன் கர்த்தர் அப்படி செய்தார்? நீ வீட்டுக்குள் இருக்க தேவன் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். பின்பு ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். தாவீதோ தன் சொந்த வீட்டாரை ஆசீர்வதிப்பதற்காகவே தன் வீட்டுக்கு போனார். தன் வீட்டுக்குள் இருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கும்படி தாவீது புறப்பட்டு போனான். வீட்டுக்குள் இருந்து உன் வீட்டை ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு போனார்கள். தாவீதோ தான் சொந்த வீட்டுக்குள், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் குடும்பமா ஜெபிக்கணும். நீ உன் வீட்டில் இருந்து ஜெபிக்கும்படி கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். ஆகையாலதான் உன் வீட்டில் இனி ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கி இருக்கும். ஆகையால எனக்கு பிரியமானவர்களே,
இன்னும் அடுத்த வாரம் கூட நான் வீட்டை குறித்து தான் பேச போகிறேன். வீடு வீடு என்று வேதத்தில் நிறைய எழுதப்பட்டு இருக்கிறது. வீடு 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 என்று கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இந்த வீட்டுக்குள் இருந்த நோவா குடும்பமாய் தேவனாகிய கர்த்தர் குடும்பமாய் வைத்தார். அதற்குள்ள நோவா யோசித்திருக்கலாம். 40 நாட்கள், ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 days. யோசித்து பாருங்க, எப்போ நான் வெளியே போவேன், எப்போ எல்லாத்தையும் பார்ப்பேன் என்று ஏக்கம் இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் சொன்னபடி தன்னை அர்ப்பணித்தார். ஆகையால அதற்குள் இருக்கும்போது அவர் யோசித்திருக்கலாம், ஆண்டவரே நான் எப்போ வெளியே வருவேன், எப்போ பார்ப்பேன். யோசித்து பாருங்க, இந்த 40 நாட்களும் பாத்தீங்களா, இந்த 3ஆம் தேதி வந்தா இவங்க லாக்டவுன் சொன்ன எல்லா நாளும் கணக்கு பார்த்தா கரெக்டா 40 days ஆகுது. நான் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தேன், எத்தனை நாள் ஆகுதுன்னு பார்த்தா கரெக்டா மே 3ஆம் தேதி வந்தா 40 நாள் ஆகுது. 40 நாள் பேழைக்குள் நோவாவை கர்த்தர் வைத்திருந்தார். பின்பு 6ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 40 நாள் சென்ற பின், நல்லா கவனிக்கணும், எத்தனை நாள் கர்த்தர் வைத்தார்? நோவாவை 40 நாள் வீட்டுக்குள் வைத்திருந்தார். ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை விளைவிட்டார். அது புறப்பட்டு பூமி மேல் இருந்த போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பின்பு என்று புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டார். பூமி மீது எங்கும் செல்லம் இருந்தபடினால் அந்த புறா தன் உளங்கால் வைத்து இளைப்பாற இடம் இல்லாதபடினால் மீண்டும் அவனிடத்தில் பேழைக்குள் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். வாசிங்கள், போதும், மறுபடியும் 7 நாளாம், மீண்டும் 7 நாளாம். இது ஏதோ ஒரு அற்புதம் இருக்குதுங்க. மீண்டும் 7 நாளாம். என்ன பாஸ்டர் இது, இப்பதான் மே 3ஆம் தேதி முடியுதுன்னு சொன்னா மீண்டும் ஒரு 7 நாள், மீண்டும் ஒரு 7 நாள். நோவா பார்த்தா இந்த புறா கால் வைக்க இடம் இல்லாம சுத்திட்டு வந்து பாக்குது. இதை தூக்கி புறாவை நோவா உள்ள வச்சுட்டார். எனக்கு பிரியமானவர்களே, வேதம் வசனம் நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க. வசனம் நிறைவேறும், வார்த்தை நிறைவேறும். தேவனாகிய கர்த்தர் சொன்னதை செய்ய அவர் காத்திருக்கிறார். அவர் ஒரு நாளும் தமது பிள்ளைகளை மறக்கவும் வெறுக்கவும் மாட்டார். நிச்சயம் உன்னை உயர்த்தத்தான் கர்த்தர் உன்னை அறைக்குள் வைத்திருக்கிறார். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பின்பும் 7 நாள், மீண்டும் 7 நாள், ஏதோ ஒரு காரியத்துக்காக நோவா 40 நாள் முடித்த பின்பும் ஒரு 7 நாள், மீண்டும் ஒரு 7 நாள் ஜெபிக்கும்படி தன்னை அர்ப்பணித்தார். அந்த பேழைக்குள்ளே மீண்டும் 7 நாள் விட்டு என்ன செய்தார்? தன் புறாவை விளைவிட்டார். வசனத்தை வாசிங்க, 10ஆம் வசனம். பொறுத்து விளைவிட்டார். அந்த புறா இதோ ஒரு ஒலிவ மரத்தின் இலையை அது தன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமி மேல் ஜலம் வற்றி போயிற்று என்று அறிந்தார். எஸ், கொரோனா பூமி மேல இல்லை என்று அறிந்தார். ஜலம் வற்றி போயிற்று, இனி நமக்கு ஆபத்து இல்லை, இனி நம்ம வாழ போறோம். புறா வெறுமையாய் வரவில்லை, ஒரு ஒளிவை இலையை கொண்டு வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு 2 நாளுக்கு முன்பாக ஜெபம் பண்ணிருந்தேன். ஆண்டவரே, எல்லார் மீதும் பரிசுத்த ஆவியை ஊற்றுங்கப்பா, பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுங்கப்பா என்று சொல்லி ஜெபித்தேன். என் பிள்ளைகள் மேல் ஊற்றும், சபையார் மீது ஊற்றும்,
சபையில கொடுத்த எல்லா குடும்பங்கள் மீது பரிசுத்த ஆவியை கர்த்தர் ஊற்றுவீராக தகப்பனே என்று சொல்லி ஜெபித்த ஒரு புறா வெறுமையாய் வராம ஒரு ஒளிவ இலையை கொண்டு வந்ததான். காரணம் என்ன தெரியுங்களா? இது இந்த நாட்களுக்கு பின்பு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை நாம் காணப்போகிறோம். மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க போகிறோம். நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், தேவ பிள்ளையே, நீங்கள் சும்மா இருக்கவே மாட்டீங்க. அந்த புறா நீங்க தான். இதை பார்க்கிற எல்லாரும் நீங்க தான் அந்த புறாவாய் மாற போறீங்க. இன்னைக்கு எல்லாரும் சுத்தமா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் ஒரு வைராக்கியமா வாழ்றீங்க. எல்லாரும் பரிசுத்தமா வாழ்றீங்க. தேசத்தின் மேல் உங்களுக்கு ஒரு இரக்கம், ராஜ்யத்தின் மேல் ஒரு இரக்கம், பாதிக்கப்பட்ட ஜனங்கள் மேல் ஒரு இரக்கம், போலீஸ் அதிகாரிகள், டாக்டர், வேலை செய்யற அத்தனை பேர் மேலும் உங்களுக்கு ஒரு இரக்கம். எல்லாருக்காக இப்ப ஜெபிக்க ஆரம்பிச்சீங்க. நீங்க தான் அந்த புறாவாய் கர்த்தர்களை வைத்திருக்கிற நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் ஒவ்வொரு வீட்டில இருந்து நோவா புறாவை எடுத்து வெளியே விட்டார். அந்த புறா மீண்டும் சும்மா வராம ஒரு ஒளிவ இடத்தை கொண்டு வந்ததான். அதே போல இந்த ஒளிவ செடி என்பது, மரம் என்பது, கிளை என்பது எதை காட்டுகிறது? ஆத்துமாவை காட்டுகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு வேலை செய்கிற பிள்ளைகளாய் மாற போறீங்க. அதற்காக கர்த்தர் உங்களை வீட்டில் வைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தர் உங்களை பரிசுத்த ஆவியில் நிரப்ப போகிறார். நீங்கள் ஒருவரும் ஆத்துமக்களை ஆதாயப்படுத்த போறீங்க. ஒவ்வொருவரும் சும்மா இருக்க மாட்டீங்க. இனி கர்த்தருக்காக நான் விசுவாசிக்கிறேன். இதை பார்க்கிற பிள்ளைகள் வைராகியமா எழும்ப போறீங்க. ஆண்டவருக்காய் ஊழியம் செய்ய போறீங்க. கர்த்தருக்காய் வாழ உங்களை அர்ப்பணிக்க போறீங்க. ஆகையால தான் கர்த்தர் உங்களை வீட்டில் வைத்திருக்கிறார். நிறைய அற்புதம் நடக்க போகுது உன்னால. உங்களாலங்க பார்க்குற உங்களால அற்புதம் நடக்க போகுது. ஆமாங்க, உங்களுக்குள்ள ஒரு வைராகம் வந்திருக்கு. இப்போ ஜெபம் பண்ண போறீங்க. அற்புதம் நடக்க போகுது. வியாதிகள் சுகமாக போகிறது. அதுதான் புறா சும்மா வராம ஒரு ஒளி வேலையை புறா கொண்டு வந்ததான். அந்த ஒரு வசனத்தை வாசித்துங்க. நான் வாக்குத்தத்தத்தை சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஓசையா 16ஆம் அதிகாரம் 14:6 வாசிங்க. எரேமியா 11:16 வாசிங்க. நிக்கிற 2 ஒலிவ மரங்களும் இவைகளே ஒருவன் கருங்க தேவனுக்கு முன்பாக நிற்கிறது அந்த ஒளிவேலை தான். அது யாருன்னா அது நீங்க தான். அதுதான் புறா கொண்டு வந்தது. அயலத்தான் கடைசி நாட்களில மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பரலோக தேவனாகிய கர்த்தர் மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்த ஆவியை ஊற்றப் போகிறார். ஓசையா 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் அலங்காரம் ஒளிவ மரத்துடைய கேளுங்க, ஒளிவ மரத்தை போல அவன் வாழ்க்கை மாறப்போகிறது. உன் வாழ்க்கை மாறப்போகிறது. பின்பு 7 நாள், 40 நாள் முடிந்த பின்பு 7 நாள். ஒருவேளை இன்னொரு வாரம் சொல்லலாம், அது உனக்கு ஆசீர்வாதம் தான். இன்னொரு வாரம் இருங்க உங்க வீட்டுல, உனக்கு ஆசீர்வாதம் தான். இவ்வளவு நாள் 40 நாள் இருந்தது உனக்கு மிகுந்த ஆசீர்வாதம். நீ கடவுளுக்கு வேலை செய்ய போற, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போற. வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. நான் முடிக்க போகிறேன். எனக்கு நிறைய வசனம் சொல்ல ஆசை. 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்துருங்க. நான் நல்ல வாக்குத்தத்தத்தை சொல்லி முடிக்க போறேன். இப்போ பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், பழுகி பெருகுங்கள், உங்கள் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமாய் மாறட்டும். எப்போ பேழைக்குள் இருந்ததுனால, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால, கர்த்தருடைய கண்களில கிருபை பெற்றதுனால, நோவா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சதுனால இவரை கொண்டு வந்து மீண்டுமாய் இவரை கரைக்கு வைத்தார். தத்தளித்துக் கொண்டிருந்தவருடைய வாழ்க்கையை மாற்றி
மீண்டுமாய் கர்த்தர் இவர் குடும்பத்தை கொண்டு வந்து வைத்தார். அந்த குடும்பத்தை பார்த்து கர்த்தர் சொன்னார், இனி நீ ஆசீர்வாதமாய் வாழப் போகிற. நான் சொல்லுகிறேன், வீட்டில் இருக்கிற நீ வெளியே வரப்போற, உன் வாழ்க்கை மாறப்போகிறது. நீ பரிசுத்தமாய் வாழப்போற, நீ ஆசீர்வாதமாய் வாழப்போற, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. நீ நிறைய வேலை செய்ய போற, நிறைய சம்பாதிக்க போற, உன் வாழ்க்கை இனி மாறப்போகிறது. இனி நீ கடன் கொடுக்கிறவனாய் மாறப்போகிற. கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். கர்த்தர் வைத்தது நல்லது என்று சொல்லும்படி உன்னை கர்த்தர் உன் குடும்பத்தை ஆரோக்கியமாய் கொண்டு வந்து நிறுத்த போகிறார். உன் குடும்பம் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உன் குடும்பம் கிருபை பெற்றிருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இதை காண்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நான் உங்களை வாழ்த்துகிறேன். குடும்பம் மிக முக்கியமானது. உங்கள் குடும்பத்தை தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இது உனக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். எஸ், ஐ பிலீவ். நான் விசுவாசிக்கிறேன். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? வாக்குத்தத்தத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிங்கள். ஏசாயா 27 அதிகாரம் 3 வசனம். வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறேன், வாசிங்கள். இன்னைக்கு ஒரு உங்களுக்கு வாக்குத்தத்தம். 27 அதிகாரம் 3 வசனம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் நான் காத்துக்கொள்வேன். இதுதான் நடக்கப்போகுது. இதுதான் நடக்கப்போகுது. மீண்டும் வாசிங்க. ரொம்ப அழகான வார்த்தை. ಯೋವನಾದ ನಾನು ತೋಟಗಾರನು, ಕ್ಷಣ ಕ್ಷಣಕ್ಕೂ ನೀರು ಉಯ್ಯುತ್ತಿದ್ದೇನೆ, ಯಾರು ಮುಟ್ಟದಂತೆ ಹಗಲು ರಾತ್ರಿ ಅಲ್ಲಿಯೂ ಕಾಯುತ್ತೇನೆ. வாசிங்க. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். உன்னை கர்த்தர் இரவும் பகலும் காக்க போகிறார். அவர்தான் நீர் பாய்ச்சலாய் உனக்கு நீர் பாய்ச்ச போறார். அவர்தான் உன்னை காப்பாற்ற போகிறார். அவர்தான் என் ஆண்டவர் தான் உன்னை காப்பாற்ற போகிறார். ஆமேன் சொல்ல மாட்டோமா? ஆமேன் சொல்ல மாட்டோமா? தேவனாகிய கர்த்தர் உன் குடும்பத்தை காப்பாற்ற போகிறார். நோவா குடும்பத்தை காப்பாற்றின தேவன் இங்கே அவர். கன்னடால ரொம்ப அழகா இருக்குங்க. ಯೋವನಾದ ನಾನು ತೋಟಗಾರನು, ಕ್ಷಣ ಕ್ಷಣಕ್ಕೂ ನೀರು ಉಯ್ಯುತ್ತಿದ್ದೇನೆ, ಯಾರು ಮುಟ್ಟದಂತೆ ಹಗಲು ராத்திரியல்லையೂ காயுத்தேனே. யாரும் தொடக்கூடாது. உன்னை கடவுளுக்கு பிடிக்காது. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த பூமியில் ஆசீர்வாதத்தோட வாழணும். இதை பார்க்கிற உங்கள் வீட்டில் இருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆரோக்கியமா இருக்க போறீங்க. கர்த்தர் உயர்த்த போகிறார். நோவாவை கொண்டு வந்து கர்த்தர் எப்படி அவர் வைத்தாரோ அதே போல தேவனாகிய கர்த்தர் உன்னை கொண்டு வந்து வைத்து உன்னை யாரும் தொடாம, எந்த வியாதியும் உன்னை தொடாம இனி அவர் உன்னை உயர்த்துகிறத எல்லாரும் பார்க்க போகிறார்கள். காட் பிளஸ் யூ. வாழ்த்துக்கள். இன்னொரு வாக்குத்தத்தத்தை கூட சொல்லிடுறேன், முடிக்க போறேன். அதிலே 6ஆம் வசனத்தை வாசித்துருங்க. 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூர்த்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் காலம் வரும். நீங்க தாங்க நிரப்ப போறீங்க. நோவாவை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொன்னார், நீங்கள் பழுகி பெருகி, நீங்க தான் அந்த விலை உயர்ந்த ஒலிவ மரம், ஒலிவ செடி. நீங்க தான் குய்த்து, நீங்க தான், உங்க வாழ்க்கை தான் மாறப்போகிறது. உங்க வாழ்க்கை செழிப்பாய் மாறப்போகிறது. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலவழியில உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் உங்களை சந்திக்க போகிறேன். இந்த வாரம் சந்திக்க கிருபை தந்த கடவுளுக்கு நன்றி. ஸோ கண்களை மூடுவோம். ஒரே ஒரு ஜெபம் பண்ணி நான் முடிக்க இருக்கிறேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இரக்கங்களின் கிருபை நிறைந்த மகா பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த நாளை தந்த கர்த்தருக்கு கோடி நன்றி அப்பா. இதை காண்கிற பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் கர்த்தரை போற்றுகிறோம். ஒவ்வொரு வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக.
சபையில கொடுக்கப்பட்ட வயதானவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிறு குழந்தைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கணவன் மனைவிக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையில கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்கள் ஆரோக்கியமாய் இருக்க நான் வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதமாய் இருக்க நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் பாதுகாக்க பராமரிக்க நான் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் கல்வாரி ரத்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் வேலையடிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தில் தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக. நோவா குடும்பத்தை பாதுகாத்தது போல ஆண்டவரே, நான் உன்னை பாதுகாப்பேன். இரவும் பகலும் நான் உன்னை பாதுகாப்பேன். ஒருவனும் அதை தொட நான் விடமாட்டேன் என்று சொன்னீரே. ஆமீன் அப்பா. ஒரு வியாதியும் என் பிள்ளைகளை தொடக்கூடாது சுவாமி. ஒரு வியாதியும் என் தேசத்தை தொடக்கூடாது அப்பா. என் பட்டணத்தை தொடக்கூடாது, என் ராஜ்யத்தை தொடக்கூடாது. உலகத்தை ஒரு வியாதியும் இனி தொடாம கர்த்தர் அந்த வியாதியை சுட்டரித்து போடுவீராக. பாதிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் எழுந்து உட்காரட்டும் ஆண்டவரே. லட்சக்கணக்கான ஜனங்கள் குவியல் குவியலாய் விழுந்திருக்கிறார்கள் அப்பா. என் தேவன் மனமிறங்கும் சுவாமி. என் கர்த்தர் மனமிறங்கும் சுவாமி. என் தேசத்தை, உலகத்தை கர்த்தர் காப்பாற்றுவீராக. உலக நாடுகளிலே பாதிக்கப்பட்ட எல்லா ஜனங்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் எல்லாரையும் ಕಾಪಾற்றும் ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲರನ್ನು ಕಾಪಾಡು ಕರ್ತನೆ. ಎಲ್ಲರ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ದಯೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸು ಸ್ವಾಮಿ. ಒಬ್ಬರನ್ನು ಬಿಡದಂತೆ ಕಾಪಾಡು ಕರ್ತನೆ. ಒಬ್ಬರನ್ನು ಬಿಡಬೇಡ ಸ್ವಾಮಿ. ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿರುವ ಪ್ರತಿ ಒಬ್ಬರು 130 ಕೋಟಿ ಜನರ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಕೃಪೆ ದಯೆ ಇರಲಿ ಸ್ವಾಮಿ. ನಮ್ಮ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇರಲಿ ಅಪ್ಪ. ನಮ್ಮ ರಾಜ್ಯವನ್ನು ಕಾಪಾಡು ಸ್ವಾಮಿ. ನಮ್ಮ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡುವ ಪ್ರತಿ ಒಬ್ಬರನ್ನು ಕಾಪಾಡು. ಪೊಲೀಸ್ ಸಿಬ್ಬಂದಿಯನ್ನು ಕಾಪಾಡು. ಹೌದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲ ಡಾಕ್ಟರ್ಗಳನ್ನು ಕಾಪಾಡು ಸ್ವಾಮಿ. ಸ್ಟಾಫ್ ಕೆಲಸ ಮಾಡುವ ಪ್ರತಿ ಒಬ್ಬರನ್ನು ಕಾಪಾಡು. ಯಾರನ್ನು ಬಿಡಬೇಡ ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲರೂ ಆರೋಗ್ಯವಾಗಿರಲಿ. ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಆರೋಗ್ಯವಾಗಿರಲಿ. ನಮ್ಮ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಆರೋಗ್ಯವಾಗಿರಲಿ. ಕರ್ತನ ಅವರನ್ನು ಬಲಪಡಿಸಿ ಕಾಪಾಡು ಸ್ವಾಮಿ. ಅವರ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಕೃಪೆ, ನಿಮ್ಮ ದಯೆ, ನಿಮ್ಮ ಆರೋಗ್ಯ, ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ, ನಿಮ್ಮ ಐಶ್ವರ್ಯ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ದಯೆ ಹುಟ್ಟಿಸು ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲರನ್ನು ಕಾಪಾಡು அப்பா. சபையில கொடுக்கப்பட்ட எல்லா குடும்பங்களுக்கும் பாத்துல வருகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும். ஒவ்வொரு குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ளும். வருமானங்களை கூட்டி கொடுங்கப்பா. பிள்ளைகள் வருமானங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, கம்பெனி எல்லாம் திறக்கட்டும். ஃபேக்டரி எல்லாம் ஓபன் ஆகட்டும். எல்லா தொழிற்சாலைகளும் திறக்கட்டும். பிள்ளைகள் நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கட்டும். கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வருமானத்தின் நிறைவு கர்த்தர் எல்லா வீடுகளிலே ஊற்றுவீராக. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும். எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். எங்க இம்மானுவேல் சாமி எஸ்தருக்காக ஜெபிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும். வந்திருக்கிற அன்பு செல்ல பிள்ளைக்காய், மகனுக்காக ஜெபிக்கிறேன். மகனை கர்த்தர் ஆசீர்வதியும். சபையில கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்கள் ஆரோக்கியமா இருக்க நான் ஜெபிக்கிறேன். கல்வாரி ரத்தத்தில் மூடி மறைத்துக்கொள்ள நான் ஜெபிக்கிறேன். எந்த பலவீனமும் வியாதி அணுகாம இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தில் ஒவ்வொரு குடும்பத்தை தேவனாகிய கர்த்தர் மூடி மறைத்துக் கொள்வீராக சுவாமி. எங்கள் ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டீரே. நன்றி அப்பா. இரக்கமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய மகிமை எல்லா குடும்பத்தில் இறங்கட்டும் சுவாமி. அப்பா, ஹாஸ்பிட்டல் இருக்கிற அத்தனை பேரும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போன ஏசப்பா. இந்த கொரோனால பாதிக்கப்பட்ட எல்லாரும் விடுதலை ஆகட்டும். ಎಲ್ಲರೂ ಬಿಡುಗಡೆಯಾಗಿ ಮನೆಗೆ ಹೋಗಲಿ ಸ್ವಾಮಿ. ಯಾರು ಇರಬಾರ್ದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲರೂ ಆರೋಗ್ಯವಾಗಿ ಬಾಳಲಿ. ನಮ್ಮ ಏರಿಯಾ ಜನರು, ಅಕ್ಕಪಕ್ಕ ಇರುವ ಎಲ್ಲರನ್ನು ಕಾಪಾಡು ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲರ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ದಯೆ ಇರಲಿ ಸ್ವಾಮಿ. ಕರ್ತನ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ನಿಮ್ಮ ರಕ್ತದಲ್ಲಿ ಎಲ್ಲರನ್ನು ಬಚ್ಚಿಟ್ಟುಕು ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲ ಮಹಿಮೆ ನಿಮಗೆ ಉಂಟಾಗಲಿ. ನಿಮ್ಮ ಹಸ್ತಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸುತ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ. ನನ್ನ ಮಡದಿ ಮಕ್ಕಳನ್ನು ನಿಮ್ಮ ರಕ್ತದಲ್ಲಿ ಬಚ್ಚಿಟ್ಟುಕು. ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮ ರಕ್ತದಲ್ಲಿ ಬಚ್ಚಿಟ್ಟುಕು ಸ್ವಾಮಿ. ಇನ್ನು ಮಾಡುವ ಎಲ್ಲ ಪ್ರತಿ ಸೇವೆಯನ್ನು ಕರ್ತನ ಆಶೀರ್ವದಿಸು. ಮಹಿಮೆಲ್ಲ ನಿಮಗೆ ರಾಜ. ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. கர்த்தர் தாமே சபையில கொடுத்த மீண்டும் எல்லா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இதை பார்க்கிற முழங்கால் படித்து பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். ஏசப்பா, நீர் ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். துதித்து ஜெபித்து ஜெயம் பெறுகிறோம். மீட்பெரும் உலக ரட்சகருமான எம்பெருமான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நாங்கள் என்றென்றும் மறவாதிருப்போம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசப்பா நாமத்தில் ஜெயம் கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னினிக்கமும் நம்மோடு, நம்முடைய ஊழியர்கள், நம்முடைய குடும்பங்களோடு, உலகத்தில் வாழ்கிற எல்லா பரிசுத்தவான்களோடு, ஜெருசலேமோடு, பாதிக்கப்பட்ட உலகத்திலே ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லா ஜனங்களோடும், இந்தியாவில் 130 கோடி ஜனங்களோடும் கர்த்தருடைய கிருபை, இரக்கம், ஆரோக்கியம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சந்தோஷம், சமாதானம், தீர்காயுசு இன்றும் மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருந்து காத்து வழிநடத்துவதாக. ஆமென் ஆமென் ஆமென். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் வண்ணமாய் நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து காப்பாற்றுவாராக. ஆமென். God bless you. அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. God bless you. கர்த்தர் நம்மை, நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து காப்பாற்றுவாராக. மீண்டும் உங்களை முகமுகமாய் பார்க்க போகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.